இன்னைக்கு காலகட்டத்தில் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கினாலாம் நல்ல வேலை வாங்கவே முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம புரிஞ்சு படிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்முடைய மூளை துரிதமா இயங்கணும். ஒரு இக்கட்டான தருணத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பா அவங்களால முடிவெடுக்க முடியுது அப்படின்ற பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை பொறுத்து தான் வரக்கூடிய காலங்கள்ல வேலையே கிடைக்கும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை ஒன்று சொல்றேன். சிவபெருமானும் பார்வதியும் தங்களுடைய மகன்களான விநாயகரையும் முருகனையும் கூப்பிட்டு, இந்த உலகத்தை யார் 3 தடவை வேகமா முதல்ல சுத்தி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே முருகன் தன்னுடைய வாகனமான மயில் எடுத்துட்டு பூமியை சுத்தி வர கிளம்பிடுறாரு. ஆனால் விநாயகரோ அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு அவங்கள 3 தடவை சுத்தி வந்து அந்த மாம்பழத்தை பரிசா வாங்கிடுறாரு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு இருந்தனாலதான் அவரால் அன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு இக்கட்டான தருணத்திலையும் நம்மளோட மூளை புத்திசாலித்தனத்தோட இயங்கணும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எப்பெல்லாம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில இக்கட்டான நேரத்துல தன்னுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வெற்றி அடைந்த கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்க கேட்க உங்களுடைய மூளை புத்துணர்வோட இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால புத்திசாலித்தனமா செயல்பட்ட ஒரு 3 பேரோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நியூயார்க்ல இருந்து US ஏர்வேஸை சார்ந்த ஒரு விமானம் கிளம்ப தயாரானது. கேப்டன் சுல்லி மற்றும் கோ பைலட் ஜெஃப்ரி அந்த விமானத்தை ஓட்டுறாங்க. விமானம் டேக் ஆஃப் ஆகி அப்படியே மேல மேல பறந்துகிட்டே இருக்கு. அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு 3வது நிமிஷத்துல எங்கிருந்தோ வந்து ஒரு பறவை கூட்டம் அந்த விமானத்தின் மேல மோதுது. அந்த பறவை கூட்டம் மோதினதால அந்த விமானத்தினுடைய 2 என்ஜின்களும் செயலிழந்துருச்சு. பொதுவா விமானத்துல 2 என்ஜின்கள் இருக்கும். ஒரு என்ஜின் செயலிழந்தாலும் இன்னொரு என்ஜின் செயல்படும். அப்படின்னு தான் 2 என்ஜின் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பறவை கூட்டம் மோதினதுல 2மே செயலிழந்துருச்சுங்க. விமானத்துக்குள்ள இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் காத்துல பறக்கக்கூடிய பேப்பர் மாதிரி அந்த விமானம் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. உடனடியா கேப்டன் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவலை சொல்றாரு. இந்த மாதிரி பறவைகள் மோதினதுல 2 என்ஜின்களும் செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க, நீங்க மறுபடியும் அந்த டேக் ஆஃப் ஆன விமான நிலையத்துக்கு திரும்ப யூட்டன் எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இன்னும் கொஞ்ச தூரம் பறந்தீங்க அப்படின்னா இன்னொரு லேண்டிங் ஏரியா ஒன்று இருக்கு, அங்க லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 இடத்த சஜஸ்ட் பண்றாங்க. கேப்டன் யோசிக்கிறார். யூட்டன் அடிச்சு திரும்பி கிளம்பின இடத்துக்கே போய் தரையிறங்குவோமா இல்ல பக்கத்துல உள்ள இடத்துக்கு போவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அதே நேரத்துல கோ பைலட்டா இருக்கக்கூடிய ஜெஃப்ரி ஏதாவது பண்ணி இன்ஜினை சரி செய்ய முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. அப்பதான் கேப்டன் தன்னுடைய அனுபவத்துல உணர்றாரு, விமானம் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு நம்மளால யூட்டன் எடுத்து புறப்பட்ட இடத்துல போய் லேண்ட் பண்றது கஷ்டம். அந்த முடிவை எடுத்தோம்னா கண்டிப்பா ஏதாவது கட்டிடங்கள்ல மோதக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த விமானத்தில் உள்ள பயணிகள் மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கட்டடத்துல மோதிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படும். அதற்கு பதிலா பக்கத்துல உள்ள ஹூஸ்டன் ஆத்துல லேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாரு கேப்டன். உடனடியா கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த மாதிரி ஹூஸ்டன் ஆத்துல தான் நான் லேண்ட் பண்ண போறேன் அப்படின்ற தகவலை சொல்லிட்டு அப்படியே மெதுவா கொண்டு வந்து ஸ்மூத்தா அந்த ஹூஸ்டன் ஆத்துல லேண்ட் பண்ணிட்டாரு விமானத்தை. சுத்தியுள்ள மக்கள் எல்லாம், என்னடா இது, விமானம் வந்துட்டு ஒரு ஆத்துல தரையிறங்குது அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விமானம் ஆத்துல இறங்கினதும் விமானத்துக்குள்ள தண்ணி வந்துருச்சு. அதனால விமானத்தினுடைய கதவுகளை திறந்து விட்டு விமானத்தின் மேலுள்ள ரெக்கைகள்ல பயணிகளை நிக்க வச்சாரு. உடனடியா அந்த ஆத்துல இருந்த கடற்படை அதிகாரிகள் ஒரு பெரிய படகை கொண்டு வந்து அங்கிருந்த மக்களை காப்பாத்திட்டாங்க. அந்த விமானத்தில் பயணம் செய்த 155 பயணிகளும் காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு உயிர் கூட போகல. விமானத்துல 2 என்ஜின்கள் செயலிழந்ததும் டக்குன்னு யோசிச்சு விமானத்தை ஆத்துல லேண்ட் பண்ணதால, இந்த ஹூஸ்டன் ரிவர்ல லேண்ட் பண்ணதால தான் இவ்வளவு பேரை காப்பாற்ற முடிஞ்சது. ஒருவேளை அவர் யூட்டன் அடிச்சு கிளம்பின இடத்துக்கே போயிருந்தார் அப்படின்னா பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸும் தான் அன்னைக்கு 155 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாருமே அவரை பாராட்டினாங்க. செமல. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விமானத்தினுடைய 2 என்ஜின்களும் செயலிழந்ததுல இருந்து நீங்க ஆத்துல தரையிறங்குற வரைக்கும் 208 நொடிகள் நேரம் இருந்தது. இவ்வளவு நேரம் இருந்தனால யாரை கேட்டு நீங்க விமானத்தை ஆத்துல தரையிறக்குனீங்க? நீங்க விமானத்தை தரையில தான் லேண்ட் பண்ணிருக்கணும். நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. நீங்க விமானத்தை ஓட்டுறதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தீங்களா? 2 நாள் முன்னாடி ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்தீங்களா? இல்ல உங்களுக்கும் சதிகாரர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கணைகளால அமெரிக்க அரசாங்கம் அவரை விசாரணைக்கு உட்படுத்துச்சு. அவரை குற்றவாளின்னு சொல்லிச்சு. அவரால் நிம்மதியா தூங்க கூட முடியலைங்க. விமானத்தை ஓட்டுறதுக்காக பயிற்சி எடுக்கக்கூடிய சிமுலேஷன் மூலமா சில ஆய்வுகள் செஞ்சதுல சில ஆதாரங்கள் கூட அவருக்கு எதிராக இருந்தது. அவரை குற்றவாளின்னு தான் எல்லாரும் நம்பினாங்க. ஆனா மறுபடியும்
தன்னுடைய சமயோஜித புத்தி மூலமா இந்த பிரச்சனையில இருந்து அவர் எப்படி வெளிவந்தாரு அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். இப்போ இன்னொரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்டோரி சொல்றேன். 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு போபால் நகரத்துல உள்ள ஒரு தொழிற்சாலையில மீத்தேல் ஐசோசைனைட் அப்படின்ற ஒரு விஷவாயு எதிர்பாராத விதமா கசிய ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த விஷவாயு பரவ ஆரம்பிச்சதும் வீடுகளில் இருந்த மக்களுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சது. நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் அப்படியே மயங்கி மயங்கி விழுந்தாங்க. அந்த விஷவாயு அந்த நகரம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1000 பேர் அன்னைக்கு நைட்டே இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு அடுத்த ஒரே வாரத்திலேயே அந்த விஷவாயு கசிவுனால பாதிக்கப்பட்டு 15,000க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ கணக்கு 15,000. ஆனால் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அந்த விஷவாயு கசிவுனால இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் சமயோஜிதமா யோசிச்சதுனால இந்த இறப்புகளோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அவர் மட்டும் அப்படி யோசிக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட உயிரிழப்புகள் இன்னும் ஜாஸ்தியா இருந்திருக்கும். அப்படி சமயோஜிதமா யோசிச்சவர் யார் தெரியுமா? போபால் ரயில்வே நிலையத்துல வேலை பார்க்கக்கூடிய சிக்னல் மேன் ஷமிக்ஷா. இந்த மாதிரி விஷவாயு வேகமா பரவிட்டு இருக்கு. மக்கள் கூட்டம் கூட்டமா மயங்கி விழுகிறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க, தலை சுத்தல் வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த நேரத்துல இன்னொரு ட்ரெயின் இந்த போபால் ரயில் நிலையத்துக்குள்ள வந்தது அப்படின்னா அந்த ரயில்ல இருக்கக்கூடிய பயணிகளும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தன்னோட உயர் அதிகாரி கிட்ட கூட கேட்காம அவராவே துரிதமா முடிவெடுத்து சிக்னலை ரெட்டா மாத்தினாரு. இதனால போபால் ரயில் நிலையத்துக்குள்ள வர வேண்டிய ரயில்கள் உள்ளே வராம நகரத்துக்கு வெளியே நிப்பாட்டப்பட்டுச்சு. அதனால அந்த விஷவாயு அந்த ரயில்ல இருந்த பயணிகளை தாக்கல. அந்த ரயில் மட்டும் போபால் நகரத்துக்குள்ள வந்திருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய பேர் செத்திருப்பாங்க, இல்ல விஷவாயுவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. டக்குன்னு யோசிச்சு தன்னோட மேலதிகாரி கிட்ட கூட கேட்காம அந்த சிக்னல் மேன் துரிதமா முடிவெடுத்தனாலதான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. இப்போ இன்னொரு கதையை பார்க்கலாம். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கடல் பாலம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம் தான். 1914ஆம் ஆண்டு வெள்ளைக்காரர்களால் கட்டப்பட்ட பாலம் இது. 1914 இருந்து 1964 வரைக்கும் 50 ஆண்டுகள் சிறப்பாக தாங்க இயங்கிட்டு இருந்தது. ஆனால் 1964ல் ஒரு கொடூரமான புயல் தனுஷ்கோடியையும் ராமேஸ்வரத்தையும் தாக்குச்சு. அதுல அந்த பாம்பன் பாலம் தெரியாமல் சிதைஞ்சு போச்சுங்க. இன்னும் நீங்க தனுஷ்கோடி போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பாலடைந்த தேவாலயங்கள், இடிஞ்ச வீடுகள்லாம் இன்னும் இருக்கு. அந்த அளவு கொடூரமான புயலா இருந்தது. அதே மாதிரி 50 ஆண்டுகள் சிறப்பா இயங்கிட்டு இருந்த இந்த பாம்பன் பாலம் அன்னைக்கு துண்டு துண்டா நொறுங்கி போச்சு. அவ்வளவுதான், இனிமே பாம்பன் பாலத்தை திரும்ப கட்டமைக்கவே முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமும் இந்தியன் ரயில்வேஸும் கைவரிச்சிட்டாங்க. ஆனால் வட இந்தியர்களுக்கு ராமேஸ்வரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய புனித தலம். அங்க போறதுக்கு ட்ரெயின் இல்லை அப்படின்னா அது ரொம்ப தவறு. அதனால எப்படியாவது இன்னும் 3 மாசத்துல பாம்பன் பாலத்தை மறுபடியும் சீரமைக்கணும் அப்படின்னு வட இந்திய எம்பிக்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வச்சாங்க. இதனால இந்திய அரசாங்கமும் இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்ட எப்படியாவது இன்னும் 90 நாட்கள்ல இந்த பாலம் சீரமைக்கப்பட்டு இதே இடத்துல ரயில்கள் இயங்கணும், அதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம குஜராத், அஸ்ஸாம் போன்ற ரயில்வே பணிமனைகள்ல இருந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கிக்கோங்க, ஆனால் 90 நாட்கள்ல மீண்டும் ரயில்கள் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது சாத்தியமே இல்லைங்க. ஏன்னா அந்த பாலம் கம்ப்ளீட்டா நொறுங்கி போச்சு, தெரியாமல் சிதைஞ்சு போச்சு. மறுபடியும் அந்த பாலத்துக்கு தேவையான 126 இரும்பு கார்டர்கள் ரயில்வே பணிமனைகள்ல இருந்து செஞ்சு முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும். அதன் பிறகு மறுபடியும் அந்த பாலத்தை திரும்ப கட்டமைக்க ஒரு 3 மாசமாவது ஆகலாம். ஆக மொத்தம் 9 மாதங்களுக்கு மேல ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த இன்ஜினியராக இருந்த ஸ்ரீதர் அவர்கள் கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர் அந்த பாலத்தை ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சுட்டு புதுசா இரும்பு கார்டர்கள் கொண்டு வரப்பட்டு பாலத்தை கட்டமைக்க ரொம்ப நாள் ஆகும் தான். ஆனா நாம ஏன் புயலால் அடித்து செல்லப்பட்ட அந்த இரும்பு கார்டர்களை தேடக்கூடாது அப்படின்னு சமயோஜிதமா யோசிச்சாருங்க. ஆனா அது சாதாரண விஷயமே கிடையாது. கடல்ல ஒரு குண்டூசியை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தான். இருந்தாலும் ராமேஸ்வரத்துல இருந்த மீனவர்களை கூட்டிட்டு ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு நாள் முழுக்க ராமேஸ்வரம் கடல்ல, ஆழ்கடல்ல எங்கேயாவது அந்த இரும்பு கார்டர்கள் கிடைக்குதா அப்படின்னு தேடி தேடி பார்க்கறாரு. கிடைக்கலைங்க. மறுபடியும் 2வது நாள் தேட ஆரம்பிக்கிறாரு. 2வது நாள் இரவு நேரத்துல அத்தனை இரும்பு கார்டர்களும் கடலுக்கு அடியில ஒரே இடத்துல கிடக்கிறத பாக்குறாங்க. அது ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கா இல்ல அப்படி இருக்கான்னு பார்த்தா அந்த இரும்பு கார்டர்கள்ல பெருசா சேதாரம் எதுவுமே இல்லை. ஏன்னா அது வெள்ளைக்காரன் காலத்துல போடப்பட்ட இரும்பு கார்டர்கள், அதனால அது நல்லாவே இருந்தது. இதை தொடர்ந்து இந்த மாதிரி கனமான பொருட்களை ஆழ்கடல்ல இருந்து மேல தூக்கிட்டு வர்றதுல கேரளாக்காரங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து அத்தனை இரும்பு கார்டர்களையும் 2 நாள்ல தூக்கிட்டாங்க.
மறுபடியும் அந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள்லயே சரி செய்யப்பட்டுச்சு. தனுஷ்கோடி புயல்ல பாதிக்கப்பட்ட அந்த பாம்பன் பாலம் அடுத்த 46வது நாள்ல மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சது. இந்திய அரசாங்கமும் 90 நாட்கள் கெடு கொடுத்தது. ஆனால் தன்னுடைய சமயோஜித புத்தியால வெறும் 46 நாட்கள்லயே அதை சரி பண்ணிட்டாரு தமிழக இன்ஜினியர் ஸ்ரீதரன் அவர்கள். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் துரிதமா வேலை செய்தோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் இருக்கும். 90 நாட்கள்ல நம்ம அடைய வேண்டிய இலக்கை வெறும் 45 நாட்கள்லயே அடைய முடியும். சரி, இப்ப நான் முதல்ல சொன்னேன்ல அந்த கதைக்கு வரேன். 2 என்ஜின்களும் செயலிழந்த பிறகு விமானத்தை கேப்டன் அந்த ஹூஸ்டன் ரிவர்ல ஆத்துல சேஃபா லேண்ட் பண்ணாலும் அமெரிக்க அரசாங்கம் நீங்க ஆத்துல லேண்ட் பண்ணது தப்புன்னு சொல்லுச்சு. சிமுலேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஜமான ஃபிளைட் காக்பிட் மாதிரியே இருக்கும். அதுல நிஜமாவே நீங்க ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணலாம், லேண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிமுலேட்டர்ல தான் விமானங்கள்லாம் ஓட்டி பழகுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்துல 2 என்ஜின்களும் செயலிழந்துருச்சு. 208 நொடிகளுக்குள்ள சிமுலேட்டர் மூலமா மறுபடியும் அந்த விமான நிலையத்துக்கே கொண்டு வந்து இந்த விமானத்தை தரையிறக்க முடியுமா, இல்ல பக்கத்தில் உள்ள விமான நிலையத்தில் கொண்டு போய் தரையிறக்க முடியுமா, 208 நொடிகளுக்குள்ள தரையிறக்க முடியுமா அப்படின்னு சிமுலேட்டர்ல வேற 2 விமானிகளை வச்சு வேற 2 பைலட்டை வச்சு பரிசோதிச்சு பார்த்தாங்க. அப்படி சிமுலேட்டர்ல பரிசோதனை செய்யும் போது கண்டிப்பா அந்த விமானத்தை சேஃபா லேண்ட் பண்ணவே வாய்ப்பு இருந்தது. ஒன்னு டேக் ஆஃப் ஆன விமான நிலையத்திலே கொண்டு போய் தரையிறக்கி இருக்கலாம், இல்லை பக்கத்துல உள்ள விமான நிலையத்திலேயாவது கொண்டு போய் தரையிறக்கி இருக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களை யார் அந்த ஆத்துல தரையிறக்க சொன்னது? நீங்க பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த விமானி சொன்னாரு, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாதப்ப இங்க தரையிறக்கலாமா அங்க தரையிறக்கலாமா அப்படின்னு ஈஸியா சிமுலேட்டர்ல பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனா அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான ப்ரெஷர் எனக்குள்ள இருந்தது. விமானத்துல அதாவது 40 வருஷ அனுபவத்துல கண்டிப்பா 208 நொடிகளுக்குள்ள இந்த விமானத்தை சேஃபா லேண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதியா சொன்னார். சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தது கரெக்டு தான் அப்படின்னு ஜட்ஜஸும் யோசிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, 208 நொடிகளுக்குள்ள தரையிறக்க முடியாது, ஒரு 25 செகண்டை குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி 183 நொடிகளுக்குள்ள உங்களால சிமுலேட்டர்ல தரையிறக்க முடியுமா அப்படின்னு அந்த சிமுலேட்டர் இருந்த விமானிகள் கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த சிமுலேட்டர் ஓட்டின விமானிகளால அந்த மாதிரி சேஃபா லேண்ட் பண்ண முடியல. அந்த விமானம் ஏதாவது ஒரு கட்டடத்துல மோதி நொறுங்கி இருக்கும் அப்படின்னு தெரிய வந்தது. இதை தொடர்ந்து அந்த கேப்டன் நிரபராதி நிரூபிக்கப்பட்டாருங்க. 2009 உண்மையிலே நடந்த சம்பவம் இது. இந்த நிகழ்வு ஒரு படமா கூட வந்திருக்கு. டைம் இருந்தா பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த படத்தோட பேர் என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்றேன். இந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்டோரி நிறைய கேட்க உங்களோட மைண்டும் துரிதமா இயங்கும். இது போல அடுத்தடுத்து நிறைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இக்கட்டான நேரத்துல ரியல் லைஃப்ல துரிதமா முடிவெடுத்த நிறைய கதைகளை அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.